ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ ஒரே நேரத்தில எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். கோட் பிளாக்ஸ்குள்ள போய்க்கிறேன். இப்போ நான் ஒரு வேல்யூவ நம்பர்ன்ற வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாரி டேட்டா டைப் இன்ட்ன்ற டேட்டா டைப்ப யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாரி தான் ஒரு டெசிமல் நம்பர ஒரு டெசிமல் நம்பர்ன்ற ஒரு வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப்ப டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதே மாரி பெர்சன்டேஜ்ன்ற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர யூஸ் பண்ணி லெட்டர்ன்ற ஒரு வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணி கேரக்டர்ன்ற ஒரு டேட்டா டைப்ப டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்டிஜர பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம printf ஃபங்ஷன்ல இன்டிஜர் isன்ற ஒரு டெக்ஸ்ட்ட வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் நான் ஏன் இன்டிஜர் isன்ற ஒரு டெக்ஸ்ட்ட யூஸ் பண்றேன்னா, அவுட்புட் டெர்மினல்ல யூசருக்கு வந்து அது இன்டிஜரா, டெசிமல் நம்பரா, இல்ல அது ஒரு கேரக்டரான்னு தெரியாது. அதனால தான் ஒவ்வொரு வேல்யூவ பிரிண்ட் பண்ணும்போதும் இன்டிஜர் இஸ், டெசிமல் நம்பர் இஸ், லெட்டர் இஸ் என்று ஒரு டெக்ஸ்ட்ட வந்து யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்றதுனால, நம்ம வந்து இன்ட்ன்ற டேட்டா டைப்ப யூஸ் பண்றோம்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு இன்டிஜர் வேல்யூ பிரிண்ட் ஆகும். இந்த n எதுக்காக குடுக்குறோம்னா, நம்ம இப்போ இன்டிஜர் பிரிண்ட் பண்ணக்கப்புறம், அடுத்த லைன்ல நம்ம வந்து டெசிமல் நம்பர பிரிண்ட் பண்றதுக்காக தான் இந்த n யூஸ் பண்றோம். இந்த n யூஸ் பண்ணாட்டி, ஒரே லைன்ல இன்டிஜர், டெசிமல் நம்பர் வேல்யூ, கேரக்டர்னா பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்பர்ன்ற அ அ வேரியபிள் நேம டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்போதான் நம்ம வந்து நம்பர்ன்ற வேரியபிள் நேம்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அது பிரிண்ட் ஆகும். அதே மாரி தான் printf இந்த ஃபங்ஷனும் டெசிமல் நம்பரும் பிரிண்ட் ஆகுது. அதே மாரி தான் இந்த கேரக்டரும் பிரிண்ட் ஆகுது. ஆனா நம்ம %dக்கு பதிலா டெசிமல் நம்பர் பிரிண்ட் பண்ணும்போது %f குடுத்துக்கணும். அதே மாரி %cன்ற ஒரு அ கேரக்டர வந்து டேட்டா டைப்ப வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்றேன். ஸோ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனா என்னன்னா, நான் வந்து இன்புட் இன்புட் டெர்மினல்ல 8.8821 வரைக்கும் தான் குடுத்தேன். டெசிமல் நம்பரா. ஆனா இங்க வந்து 8.882100 பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா, நம்ம ஒரு ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப்ப யூஸ் பண்ணும்போதும், ஒரு டபுள்ன்ற ஒரு டேட்டா டைப்ப யூஸ் பண்ணும்போதும் 6 டிஜிட் டெசிமல் நம்பர் எப்போதுமே பிரிண்ட் ஆகும்.